இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நாம பேச இருக்கிறது சீனியர் ஜேர்னலிஸ்ட் திமுக அண்டா. வணக்கம் சார். வணக்கம். இப்ப நீ யோசிச்சு பாருங்க, எப்படி ஆயிடுச்சு சமூகம்னா, ஏன் உடனே எல்லாரும் களத்துக்கு வந்தாங்கன்னு களத்திற்கு வந்தவர்களை பார்த்து கேட்கிற அளவிற்கு தமிழ் சமூகம் ஆக்கி விட்டதா அப்படிங்கறத நினைக்கும் போது உள்ளபடியே அச்சமா இருக்குது. அது மேல மறுபடியும் ஒண்ணு வைக்கிறது, இங்க வேகமா வந்த திமுக அமைச்சர்களோ வந்த திமுக எம்எல்ஏக்களோ இல்ல முதல்வராக கூட இருக்கட்டும், எதனால கள்ளக்குறிச்சி சம்பவத்துல விரையல அப்படின்ற ஒரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆனா பாத்தீங்கன்னா அங்க கூட்டத்துல வந்து விஜய் மீது செருப்பு எடுத்து தெரியுறாங்க. விஜயோட ரசிகர்களோ அவரோட தொண்டர்களோ தோழர்களோ எப்படி செருப்பு எடுத்து தெரியுவாங்க? உங்களுக்கு நியாயமா இருக்குதா? வெளியே இருந்து ஊடுருவிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கப்படுது. விஜய் பிரச்சாரத்தின் போது மின்சாரத்தை நிறுத்திவிட்டு ஒரு கும்பல் காலால் மிதித்து செயின் மற்றும் செல்போன்களை பறித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கூறிய தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூர் தாவைக்க கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண் முகாம் மற்றும் வாயில் யாரோ குத்தியது போல இருந்ததாகவும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் திடீரென மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் கூறினார். மேலும் அருகில் 2 போலீசார் நின்றிருந்ததாகவும் உதவி கேட்டும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும் அந்த பெண் புகார் கூறியுள்ளார். நம்ம கரண்ட் இருந்ததா இல்லையா? எதுவுமே இல்ல. போலீஸ் 2 பேர் இருந்தாங்க, அவங்க கூப்பிட்டு கண்டுக்கல. போனு பேக் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியல. அந்த கும்பல் உள்ள பக்கத்துல நிறைய லேடிஸ்லாம் இருந்திருப்பாங்கல்ல, இருந்தாங்க. எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த இருக்கே லைட் வெளிச்சமா இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. பூரா ஜெனரேட்டர் காசு தான், பூரா டீசல் கொடுத்து தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல கூட எப்படா கட் பண்றது யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாங்க திரும்பி போகும்பொழுது எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக போகணும். 10 வண்டியா போகணும், 15 வண்டியா போகணும். எங்கேயும் தொந்தரவு பண்ணக்கூடாது. தூக்கம் வந்தா ஒரு ஓரமா வண்டியை போட்டு படுத்து வைக்கிறது. அது பெட்ரோல் பங்க் ஊருக்குள்ள படுத்து தூங்குங்க. மோசமான ஆளுங்க இந்த கட்சிக்காரங்க. கேட்டா எங்களுக்கு ரவுடிசம்னா என்னன்னு தெரியலன்னு பேசுவாங்க. செய்யற ரவுடிசம் அவங்க தான். இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி அழுகுறாரு. அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. கிட்டா போட சொல்லு. ஏய் போடா. கள்ளசாராயம் குடித்ததாக 80க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இதுவரை 49 பேர் ஒட்டுமொத்தமாக உயிரிழந்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியில் கடும் வெப்பம் மற்றும் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. சாகச நிகழ்ச்சியை திமுக அரசு முறையாக ஒருங்கிணைக்காததே உயிரிழப்புகளுக்கு காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 40 உயர்ந்திருக்கிறது. கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு மட்டும் கத்துறாரு எங்க? தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தான அது இப்படி பேசிட்டு போறான்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெய்லி பேசிஸ்ல வீடியோ போட்டிருக்கோம். ஆனா அவர் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் வந்து உட்காந்து ஒரு வீடியோன்ற போடுவாரு. இந்த வீடியோ எதுக்கு போட்டு அந்த 2 நிமிஷம் வீடியோவுக்கே ஒரு 20 கட்டு சொல்லுங்க. சரி, அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என்னால வீட்டுல இருக்க முடியல, என்னோட வீட்டுல 2 நாள் இருக்கவே முடியல என்னால. சரி, பக்கத்து வீட்டுல போய் தங்கிக்க. உனக்கு கொடுக்கப்பட்ட இடம் தவறா இருக்குன்னா நீ முடிவு எடுத்திருக்கணும் அந்த இடத்துல நடத்துறமா நடத்தக்கூடாதான்னு. அருகதை கிடையாது. திமுக எல்லாம் குறை சொல்றதுக்கு உங்களுக்கு துளி கூட அருமையாக கிடையாது. இன்னைக்கு திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பெரிய பெரிய கட்சிகள் இருக்குது, என்டிகே இருக்குது. இத்தனை கட்சிகளும் செய்யாத ஒரு பெரிய அபத்தத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. கேட்டா இன்னைக்கு திமுக வந்து எங்களுக்கு வந்து சதி செஞ்சிருச்சு. ஒரே விஷயம், சதி செஞ்சாம்னே வச்சுக்கோ. சதி செஞ்சு உன்னை நம்பி வந்த மக்கள் 30 பேரை உன்னால காப்பாற்ற முடியலன்னா உனக்கிட்ட நாங்க வந்து தமிழக அரச வந்து முதலமைச்சரா உன்னை கொண்டு உட்கார வச்சா, இத்தனை மக்களை கொண்டு உட்கார வச்சா, அப்பவும் இதே சதி நடக்கும்போது உன்னால எப்படி மக்களை காப்பாற்ற முடியும்? இருக்கிற கோபத்துல ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டாத அளவுக்கு நீங்க நல்லது நடந்துக்கோங்க. இல்ல, இழப்பு அவருக்கு தான். இழப்பு அவருக்குன்னா ஏன் களத்துல நிக்கல? உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் சொன்னீங்களே, இப்ப இறுதி வணக்கம் செலுத்த கூட ஏன் வரல? 39 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, 36 பேர் பாடி உடனே கொடுக்கப்பட்டுச்சு, 5 பேர் ஒரே ஊரை சார்ந்தவன்.
காலையில 6 மணில இருந்து 3 வேளை சாப்பாடு சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஆக்சிஜன் கூட இல்லாம நெருக்கடியில நின்னு செத்து போயிருக்கான். எங்கடா போன நீ? எங்கடா போன? உன்னை நம்பிதானே வந்தா உன் தலைவன் எங்கன்னு கேட்பாங்களா இல்லையாங்க? அது ஒரு பிரச்சனையாகுமா? சரியான கேள்வி கேட்டுறீங்க. கையறு நிலையில் நிக்காமல் ஓடி போன உங்களிடத்தில் நாளைக்கு நாட்டை கொடுத்தால் என்ன ஆகும்? ஒரு 29,000 பேர் கூடிய கூட்டத்துல 40 பேர் இறந்து போனதற்கே தப்பிச்சு தடதறிக்க தனி விமானம் பிடித்து ஓடுகிற நீங்கள் சிஎம்மாக மாறினால் நாட்டில் கூடிய 36 துறைகள் 8 கோடி மக்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தால் என்ன ஆகும்? புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் செல்போனை அணைத்து விட்டு ஓட மாட்டார்களா? இப்பவாது தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் உங்க மேல வச்சிருக்க சினிமா மோகம், அந்த மோகத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. அந்த மோகத்தை உங்களால சரியான வழி நடத்த முடியாது. இதுக்கு முன்னாடி நான் டிவிக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். சொன்ன வீடியோல எல்லாம் சொல்லிருக்கேன், உங்க மேல இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, இத்தனை மக்கள் கூட்டம் இருக்கு, இவங்களை வழி நடத்துங்க, இதை ஒரு கட்டமைப்பான படையா உருவாக்குங்க. அவன் தரிகட்டு போய் நிக்கிறான். லாஸ்டா நடந்த இதெல்லாம் அதெல்லாம் பேசவே இல்லை. லாஸ்டா நடந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் கம்புக்கு மேல ஏறி நிக்கிறான், மரத்துக்கு மேல 5 பேர் ஏறி நிக்கிறான். அப்பவே நினைச்ச அசம்பாவிதங்கள் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கண்ட்ரோலே இல்ல. கண்டமேனிக்கு அவனுக்கு எதுக்காக நமக்கு வந்து இவருக்கு வந்து ஓட்டு போடணும், ஏன் ஓட்டு போடணும், இவரு வந்தா என்ன செய்வாரு, எந்த மண்ணாங்கட்டியும் தெரியாது. அறிவு கட்ட முட்டாப்பைய கூட்டமா இருக்குது. அதை வந்து அறிவான கூட்டமா மாத்துங்கன்னு எத்தனையோ வீடியோ சொல்லியிருக்கீங்க. அவரை பொறுத்தவரை இவனுக்கு அறிவான கூட்டம் எல்லாம் மாறக்கூடாது. இந்த கிரேஸ் அதிகப்படுத்தணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜிலேயே போன. இன்னைக்கு 31 உயிர்கள் செத்து போச்சவனால இவனை தூக்கி முதல்ல தளபதி விஜயை தூக்கி உள்ள வைக்கணும், கைது பண்ணணும். சரி, திமுக பேசுறதுக்கு தகுதியில் அது ஒரு படை, அதிமுக ஒரு படை, பிஜேபி ஒரு படை, காங்கிரஸ் ஒரு படை. இதை விட முக்கியமா என்டிகே கால் தூசுக்கு சமம் இல்லை. நீங்களாம் கால் தூசுக்கு, இந்த என்டிகே பேசுற சகோதரர்களுக்கு சொல்றேன், கால் தூசுக்கு சமம் இல்லடா தங்கங்களா. நீங்களா அங்க நடக்கிற ஒரு கூட்டத்தை போய் பாரு. அது வந்து தலைவர் பிரபாகரன் மேதகுவோட படை எப்படி நிக்கும்னு நினைக்கிற? அவ்வளவு நீட்டா இருக்கும். கூட்டம் நடந்து கூட்டம் முடிஞ்சு போறது வரைக்கும் அவ்வளவு நீட்டா இருக்கும். முடிஞ்சு போன பிறகு அதனுடைய அந்த சகோதரர்கள் நின்று அங்க இடத்த கிளீன் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் பர்ஃபெக்டா முடிச்சு கொடுத்துட்டு போவான். இவரை விட அதிகப்படியான கூட்டம், இவரை விட ஆக்ரோஷமும் குறிக்கோளும் கொள்கைகளும் நிறைஞ்ச கூட்டம், அறிவான கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு படையை கட்டமைச்சிருக்கான் அந்த மனுஷன். அந்த மனுஷன்லாம் பேச உங்களுக்கு தகுதி இருக்கா? ஏன் திமுக வந்து இவங்களை யாருமே உண்மையில சொன்னா கண்டுக்க கூடாது, அப்படியே விட்டுருக்கணும். இன்னைக்கு 31 உயிர்களுக்கு காவு வாங்கிட்டார். எப்படி நீங்க இந்த கரையை நீங்க வந்து கழுவ போறீங்க? விஜய் அவர்களை கேட்கறேன், எப்படி இந்த கரையை கழுவ போறீங்க? நான் எத்தனையோ நம்ம சாமானியர்கள் குரல்கள் அவர்களுக்கு கேட்காது. எத்தனையோ பேர் சொன்னாங்க, அந்த குரல் அவங்களுக்கு கேட்காது. அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு நமக்கு இவ்வளவு கிரேஸ் இருக்கு, இதை பயன்படுத்திக்கணும், இவ்வளவு கிரேஸ் இருக்கு, இதை பயன்படுத்திக்கணும். கிரேஸ் இருக்குது, சரி ஓகே, இவ்வளவு பேர், நான் எத்தனை வீடியோல சொல்லியிருக்கேன், இவ்வளவு பேர் உன்னை நம்பி இருக்கிறான், அவனை சரியான வழியில நடத்து, அவனுக்கு ஒரு கொள்கையை புரிய வை, அவனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு புரிய வை. எதுவும் கிடையாது. எதுக்குடா அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டார், எங்க தலைவர் ஆட்சிக்கு, இதை அவர் சீமான் சொல்லும்போது சிரிச்சாங்க.